அனைவருக்கும் காலை வணக்கம். எய்தவன் இருக்க அம்பினை நொந்தென்ன பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிச்சது யாரோ, நான் ஒரு அம்பு, அப்படிதான் நான் எப்பவும் என்ன பார்த்துக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நமது அன்பு சகோதரி மான்சிக்கு வாழ்த்துக்கள். இங்கே இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நேற்றுக்கு கொஞ்சம் அவங்கள நைட்டு கலாய்ச்சி கொஞ்ச நேரம் பேசி கொஞ்ச நேரம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி தமிழில் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக நேரமாக தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். காத்தால் ஒரு மாதிரி மெய்டன் ஸ்பீச், கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதனுடைய வியாக்கியானத்தை நான் சொல்கிறேன். சார்ஜி மகராஜுடைய 1993 அவருடைய மகாசமாதி வரைக்கும் அவருடன் இருந்து அவருக்கான பணி, அவருடைய பணி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதே வாய்ப்பு இப்போது தாஜியோட வேறு மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துட்டு, இதன் மூலமாக என்னுடைய ஆன்மீக புரிதல், ஆன்மீக முன்னேற்றத்தை தாண்டி பல விஷயங்கள் எப்பப்போ முடியுமோ இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் நான் போகிறேன்னா அப்போ ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. நார்மலாக புதுசாக வந்தவங்களுக்கும் சரி, ஏற்கனவே இந்த ப்ராக்டிஸை பல வருடங்களாக செய்பவர்களுக்கும் சரி, இது ஒரு உபன்யாசம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியணும். என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுக்கு நம்ம அநேகமாக எல்லாருமே ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் இருந்து ஆன்மீகத்தை பிடித்து உள்ளே வந்தார். மத நம்பிக்கை இல்லாதவங்க ஆன்மீகத்தில் நார்மலாக வரது இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. வராங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. 1% கம்மியானவர்கள் தான் உள்ளே வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு மதம் சார்ந்த பல நம்பிக்கைகள் நம்மளுடைய மரபு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அதில் ஏற்கனவே இறங்கி உட்காந்துருக்கு. அந்த காலத்தில் கோயிலில் போனால் சாயங்காலம் போயிட்டு உபன்யாசம் கேட்கும். ஏன்னா வீட்டில் சொல்லி வச்சுருக்காங்க, உபன்யாசம், கடவுள் கதைகள், இதெல்லாம் புராணம், இதெல்லாம் கேட்கும்போது, இதிகாசம்லாம் கேட்கும்போது நல்ல விஷயங்கள் காதல விழுந்ததுன்னா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ ஒன்றும் செய்ய வேணாம், வெறும் உட்காந்து கதை கேளு. ராமாயணம் பார்த்தீங்கன்னா 200 நாள் நடக்கும், மகாபாரதம் 100 நாள் நடக்கும். அன்னைக்கு சாயங்காலம் போவோம். நான் சின்ன வயசில் போனதுக்கு முக்கியமான காரணம், கடைசியில் சுண்டல் கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த எலிக்கு வடை வைக்கிற மாதிரி முதல்ல அப்படி தான் வர வச்சாங்க. அந்த சுண்டலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் போய் மெதுவாக அப்படியே வந்தது. அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் பல இடங்களில் பல அபியாசிகள்கிட்ட நான் பார்க்குறேன். மாஸ்டர் காத்தால் பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் இல்லை, ஆனால் நிறைய பேர்ட்ட அதை பார்க்குறேன். ஒன்று, பேசும்போது எழுந்து போனால் மரியாதையாக இருக்காது, சரி உட்காருவோம். அதனால தான் நான் முதல்ல ஆக்சுவலாக சத்சங்க அப்புறம் பேசுறதா இருந்தது, வேணுன்ட்டு 1/2 மணி நேரம் கேப் விட சொன்னேன். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சீரியஸ்னஸ் இருக்கா, ஒரு 20% ட்ராப் அவுட் இருக்குது, கண்ணில் தெரியுது. இதையும் மீறி வந்திருக்காங்கன்னா சரி, 2 காரணம் இருக்குது. ஒன்று, இவர் ஏதோ சொல்ல போகிறாரு, கேட்டுட்டு போகலாம். 2, ஒருவேளை சென்ட்ரல் கோஆர்டினேட்டரோ ஜோனல் கோஆர்டினேட்டரோ பார்த்துட்டு ஏன் நீ எழுந்து போயிட்ட, தப்பாக நினச்சிப்பாரு சொல்லிவிடுவார்ன்ற பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கலாம். 3வது, வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரி வேலை கொடுப்பாங்க, அதோட இங்கே உட்காரது பெட்ரு. இதையும் 2மே இருக்கா? ஆமாங்க, வீட்டுக்காரர் வீட்டுக்காரி ஸ்பௌஸு பிரச்சனையை பாருங்கள். இங்கே எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இதை அதை போட்டு உயிரவங்க இல்லை. ஓ, உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்களா? 2 பேருமே இங்கே தான் இருக்கும். 4வது, அந்த 1%. ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தையோ இல்லை என்னுடைய ஆன்மீக பிராக்டிஸையோ மாற்றி அமைப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ற ஒரு எண்ணத்தோடு உட்கார்றேன். நீங்கள் எந்த கேட்டகரின்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு மேலே அதை பற்றி பேசி உங்களை வருத்தப்பட விரும்புகிறேன். சார்ஜி மகராஜோடு இருந்த பொழுது நிறைய பேருக்கு அந்த காலத்தில் அவரை பார்த்தவங்களுக்கு தெரியும். நார்மலாக சாயங்காலம் அவர் ஒரு படம் பார்ப்பார். அதுக்கான காரணங்கள் என்னன்றது அதுக்கப்புறம் வருவோம். எப்படி பாபுஜி மகாராஜுக்கு குக்கா என்பது ஒரு சம்ஸ்காராக அவர் வச்சிருந்தாரோ,
கிட்டத்தட்ட சாரிஜி மகாராஜ் வந்து இந்த படம் பார்க்கறதுன்றது அவருடைய சம்ஸ்காரம் வச்சிருந்தார். ஏன்னா எல்லா குருநாதர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காராவை அவருடைய குருநாதர் எப்போ வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுன்னா, எப்படி ஒரு பேப்பர் மேலே வைக்கக்கூடிய பேப்பர் வெயிட் ஆனது பேப்பர் வெயிட் எடுக்கிறீங்களோ பறந்து போயிடுமோ, அதே மாதிரி அவங்க உயிர்நிலையை விட்டு போயிடுவாங்க. அதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாலாஜி மகாராஜுக்கு ஒரு சம்ஸ்காரம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த அட்வான்ஸ் லெவல் வந்தவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் பார்த்த அந்த படங்கள், பல படங்களில் ஒரு முக்கியமான படம், அவருக்கு பல படங்கள் பிடிக்கும். நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் அந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் சாரிஜி மகாராஜ் வாட்சஸ்ன்னே போட்டிருப்பாங்க. ஒரு 50-100 படம். அவர் கூடயே இருந்ததுனால நான் படம் பார்க்கறதோட முக்கியமாக அதற்கான ஏற்பாடுகள், யார் உட்காரணும், யார் உட்காரக்கூடாது, எப்போ ஏசியை போடணும், எப்போ ஏசி ஆஃப் பண்ணணும், அவருக்கு எப்போ தண்ணி கொடுக்கணும், அதுதான் எங்கள் கவனம் இருக்கும் படம் பார்க்கறதில்ல. இருந்தாலும் அவர் பல முறை பார்த்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் யூடியூப், இன்டர்நெட், ஓடிடியில் போய் பார்க்கணும். படம் 300ன்னு ஒரு படம், 300 தமிழ் சப்டைட்டில் கூட இப்போ வந்திருக்கு. இந்த கதையானது பல முறை நான் அவரோட பார்த்ததுனால பல ஆழமான ஆன்மீக பாதிப்புகளை எங்கிட்ட ஏற்படுத்தி, இது ஏற்கனவே 1-2 டாக்கில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி சத்சங்கில் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. நான் ஒரிஜினலாக காத்தால பேசணும்னு நினச்சது வேறு. ஆனால் சத்சங்கில் முக்கியமாக நான் நினச்சதுக்கும் தாஜி பேசினதும் ஆல்மோஸ்ட் சிங்க்ரைஸ் ஆச்சு. எனக்கு அது கிரீன் சிக்னல், சரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை. அந்த ஸ்டோரி லைனை ஒரு 2-3 லைனில் சொல்லிவிட்டு இது எப்படி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒட்டு போகுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னா, ஜெர்க்சஸ் அப்படின்ற ஒரு பெர்ஷியன் கிங் கிரேக்க நாடின் மேல் படையெடுக்க வரான். கைபர் பாஸ் நம்மளுக்கு தெரியும், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நடுவில் ஒரு சின்னது கைபர் கணவாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பல மேல்நாட்டு அரசர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கணும்னு வரும்பொழுது அந்த கைபர் கணவாய் வழியாக தான் அவங்க வந்தாங்க. அந்த கைபர் கணவாயை தாண்டது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி கூட அப்படி தான் அது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது. வந்தால் குதிரையில் வரணும், யானையில் வரணும், நடந்து வரணும், தேர். அந்த கைபர் கணவாயில் தான் அவங்கள வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அதை தாண்டிட்டாங்கன்னா அப்புறம் இந்திய பிரதேசம் உங்களுதுன்ற மாதிரி ஒரு கணக்கு. அலெக்சாண்டர் அப்படி தான் வந்தார். முதல் வந்த முகமது கோரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அதுக்கப்புறம் இந்தியாவை ஆக்கிரமிச்சவங்க. அஃப்கோர்ஸ் இவங்க வந்தபோது வேறு வழியாக வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் கப்பல் மூலமாக. அவங்க இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக இந்தியாவை திருட வந்தாங்க, வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்தின் மூலமாக. அது வேறு விஷயம். இந்த கிரேக்க நாட்டினுடைய அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஷியன் கிங் கிரேக்க நாடை ஆக்கியபை பண்ண வரும்பொழுது இந்த கிரேக்க நாட்டுக்கு இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கணவாய் அந்த பகுதி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒன்று இருக்குது. கிரேக்கன்றது ஒரு பல பிரதேசங்கள் கொண்ட ஒரு ராஜாங்கம். அந்த தைலோஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டினுடைய ராஜா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லியோனிதாஸ். அது வேறு மாதிரி ப்ரொனன்சியேஷன், உங்களுக்கு இது சொன்னால் ஈஸியாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு சின்னதாக ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டுன்னு சொல்லலாம். அதில் மொத்தமாக அவங்க இருந்தது அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா 300 பேர். அந்த படத்தை நார்மலாக வந்து ஆம்பளையெல்லாம் நான் பார்க்க வேணான்னு சொல்லி, ஏன்னா பார்த்தா நம்மளுக்கு பயங்கரமாக காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எல்லாருமே 8 பேக், 12 பேக், 14 பேக் கூட இருப்பாங்க. 6 பேக்லாம் கிடையாது. அப்படி மாவீரர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த லியோனிதாஸ் அப்படின்ற ஒரு அந்த கிங்கு தான் அந்த இடத்த அப்படி கட்டுக்கோப்பாக வச்சு அந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரி வச்சுட்ருக்காரு. இந்த ஜெர்க்சஸ்னுடைய படையானது கிட்டத்தட்ட 60,000 போர் வீரர்கள். அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெறும் போர் வீரர்கள் மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பலவிதமான அட்வான்ஸ்ட் அந்த காலத்துக்கு தேவையான போர் சாதனங்கள் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். தீச்சட்டி அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வரும்பொழுது இவங்களை தாண்டிட்டாங்கன்னா கிரேக்க நாடு விழுந்துடும். இவர் தன்னோட கையில் எடுத்துக்கிறாரு, நான் இந்த கிரேக்க நாடை நான் முன்னாடி இருக்கக்கூடிய நான் ஒரு குறுநில மன்னனாக இருந்தாலும் நான் இதை காப்பாற்ற போகிறேன். அவர் நின்று அவங்க சண்டை போடுறாங்க. இந்த கதையில் பல கருத்துக்கள் இருக்குது. அந்த சண்டையில் ஒரு 2-3 நாள் தாங்குறாங்க. 3ஆவது நாள் அங்கே ஒரு எட்டப்பன் இருக்கார். அந்த எட்டப்பன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த
ஃபோர்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு ஹிடன் பேசேஜ் இருக்குது. எப்பாவது ஒருவேளை அந்த ஃபோர்ட்டு விழுந்ததுன்னா தப்பிக்கிறதுக்காக வச்ச இடம். அதை போய் அந்த ஆள் எனிமிக்கு போட்டு கொடுத்துரும். அந்த எனிமி அந்த வழியாக உள்ள வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 300 பேரில் 299 பேர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, லேடிஸு குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த பாதை வழியாக வெளியூருக்கு அனுப்பிச்சிடுறாங்க, கிரேக்க நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதில் இந்த 300ல் 298 பேர் செத்துடுறாங்க. ஒருத்தன் ஏட்டப்பன் அந்த பக்கம் போயிடுறான். ஒரு ஆள் மட்டும் தப்பிக்கிறார், டோலியாஸ்னு இருக்கிற கேரக்டர் பேர். இது இவங்க நிற்கும் பொழுதே முன்னாடியே இவங்க வந்து கிரேக்க நாட்டுடைய அதிபருக்கு இது மாதிரி நடக்குதுன்றத மெசேஜை கொடுத்துட்றாங்க. இது மாதிரி வராங்க, நாங்கள் பிடிச்சி நிறுத்தி வச்சிட்ருக்கோம். கிரேக்க நாட்டிலேருந்து அவங்களுக்கு மெசேஜ் வருது, ஒரு 2-3 நாள் நீங்கள் இதை பிடிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் தயாராகிடுவோம். ஸோ அந்த 2-3 நாள் பிடிச்சி இவங்க இதை தாண்டி போகிறதுக்குள்ளே கிரேக்க நாடு தயாராகி அவங்க இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ பெரிய நாட்டுக்காக ஒரு சின்ன பிரதேசம் தங்களுடைய அனைவருடைய உயிரையும் கொடுத்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த போரில் ஜெயிக்கிறதா கதை. ஆனால் 300ல் அது வராது, அது ஒரு தனி கதை. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஹார்ட்ஃபுல்னஸுக்கும் நம்ம பயிற்சிக்கும் என்ன ஒரு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 300 வீரர்கள் அவர்களுடைய சிறு வயதிலேருந்து அந்த கதையை நீங்கள் ஆக்சுவலாக பேக்கில் போய் ப்ரீக்வல் சீக்வல்னு சொல்லுவாங்க, படித்து பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய முதல் ஸ்டெப் அப்படின்னு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபோர்ட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி போர் வீரர்களாக ஸ்ட்ராங்காக தன்னுடைய ஆளுமைகள், தன்னுடைய உடல், தன்னுடைய மனவளத்தை 20-30 வருஷமாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இதற்கும் நம்மளுடைய வழிமுறைக்கும் ஒரு பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு உலகத்துக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய இன்னர் ஃபோர்ட்டிடியூட், நீங்கள் உள்ள தயாராகக்கூடிய இந்த நிலையானது சரியாக இருக்கான்ற ஒரு கேள்வி நமக்கு அடிக்கடி நான் எல்லாரையும் கேட்குறது உண்டு. பேட்ஜ் போட்டவங்களாம் அபியாசி இல்லை, ஐடி கார்டு வச்சுருக்கவங்களாம் ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஷனர் இல்லை, லயன்ஸ் கிளப் மெம்பர் ஆனால் நான் இப்போ சிங்கம் ஆகிடுவேனா, சான்ஸே இல்லை. பல முறை 2005 1 ஜான்வரி சார்ஜி மகாராஜ் புது வருட டாக் மணப்பாக்கத்தில் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். என்னுடைய எண்ணத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார், மொத்தமாக உண்மையாக சகஜமார்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த கையளவில் நம்பர் கூட கிடையாது அப்படின்னு சொன்னார். அதில் 2 பேர் அவரே கவுண்ட்டும் பண்ணிட்டார். அந்த 5ல் முதல்துன்னு சொல்லி பார்த்தா பாபுஜி மகாராஜ்னு சொல்லிட்டார். 2வது யாருன்றதை நம்மளுக்கு விட்டுட்டார். நம்மளுக்கு யாருன்னு அது தெரியும், அவர் தான் அவர் சொல்லிக்கிறார், நேரடியாக சொல்ல மாட்டார். அப்படின்னா அந்த பாக்கி 3 பேர் யார்? இந்த டாக்லாம் முடிஞ்சது, அப்படியே கேன்டீனுக்கு சீனு ஷிஃப்ட் ஆகுது. கேன்டீனில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படி தாங்க சொல்லுவார், அவர் கையளவுனா உலகங்க, உலகத்தில் இருக்க எல்லா பேசியும் சொன்னார். நம்ம மக்கள் எப்படி கொடுத்தாலும் வசதியாக வாங்கிப்பாங்க. அவர் கையளவு சொன்னார்ல, 5 பேருன்னு சொல்லி என் கையளவுன்னு காமிச்சாரு, அது விட்டாங்க. கையளவுனா அவர் மாஸ்டர் எப்பேற்பட்ட இதயம் அப்படின்னு வசதியாக எடுத்துக்காரு. இந்த 2005லேருந்து 2025 அந்த லிஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அது உங்களுடைய பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறேன். எப்பவும் சார்ஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஊருக்கு நீ எவ்வளோ வேணால் உலகலாம், உனக்கு நீ உலக முடியாது. நம்மளுக்கு ஒரு மனசாட்சின்னு இருக்கும், எவ்வளோ நாள் தான் போய் சொல்லுவோம் நான் நல்ல அபியாசின்னு. பல இடங்களில் ஒரு முறை 2016 ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடந்துட்டு காணால. அப்போ தான் சென்னையிலேருந்து அவர் ஷிஃப்டாக அங்கே போகிறார். அப்போ பல விஷயங்கள் பேசி முடித்தோடனே பொதுவாக மீட்டிங் முடிஞ்சது, நாங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கோம். அவரோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிரஞ்ச் மாதிரின்னு வச்சு. அப்போ ஒரு கேள்வி எங்கள் எல்லாரையும் கேட்டார். 3 மாஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்க, இன்னும் ஏன் நம்ம பயிற்சி உலகளாவி அந்த அளவுக்கு போகலை? நினைச்ச அளவுக்கு. நான் லாலாஜி மகாராஜுடைய கனவுன்னு அவர் எழுதி வச்சது என்ன, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அபியாசி. பாபுஜி மகாராஜுடைய கனவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒரு ப்ரிசெப்டர். ஏன் அந்த அளவுக்கு வரல அப்படின்ற வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்தாங்க. என்னோட டேர்ன் ஒரு நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு.
எனக்கு தோணின ஒரு கருத்து அப்போ நான் சொன்னேன், சிரிச்சாரு, ரைட்டு தப்புன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எல்லாரும் மைக்கை பிடிச்சி போயிட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசுகிறோம். ஆனால் யாரும் நிறைய பேர் இதை சீரியஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறல. இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் வேறு, சஸ்டெயின் ஆகிறது வேறு, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு மினிமம் 2-3 வருடங்கள் தாண்டினாதான் இந்த சிஸ்டமில் நீங்கள் கொஞ்சமாவது வேரூன்றி இருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அட்லீஸ்ட் இனிமேல் இதை விட்டு போக மாட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் போய் ஒரு வி கனெக்ட் பண்ணுறேன், யூ கனெக்ட் பண்ணுறேன், எஸ் கனெக்ட் பண்ணுறேன், கார்ப்பரேட் கனெக்ட், மெடிக்கல் கனெக்ட், ஏதோ ஒரு கனெக்ட், ஹோம் கேதரிங், இல்லை இது மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டே கூப்பிட்டு மக்களை வச்சு இங்கே பேசுகிறேன். இங்கே நேத்திக்கு முந்தானேத்திக்கு சேர்ந்தவங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் தைரியமாக நான் சொல்வதற்கு காரணம், உங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு இந்த நிலைமை வரலாம். அப்படி இருக்கும் பொழுது இதில் சேருபவர்கள் யாரும் நீங்கள் என்ன பேசுறீங்கன்றதை பார்க்கல. ஏன்னா நம்ம பேசுறது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், கடவுளை போன்ற தன்மைகள் உங்களுக்கு வரும். இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை பேசும்போது என்ன ஆகுது, எதிர்க்க இருக்கிறவன் உங்களை ஒரு தராசில் போட்டு பார்க்குறான். இவ்வளோ நீ பேசுறியே, நீ முதல்ல ஆணையா. நம்ம ஊர் மக்கள் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை போகும்போது அவர் கொடுக்குற மாத்திரையே சாப்பிடுவாங்க. அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு கேட்க மாட்டோம். ஆனால் ஆன்மீகம் மாதிரி ஒரு விஷயத்தை பேசினா நீ கடவுள் ஆகிட்டியா, இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்குறது உண்டு. அப்படி கேட்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பதில், இந்த வடிவேல் ஒரு ஜாக்கில் சொல்கிற மாதிரி, இவன்லாம் இதுக்கு ஆகிறது இல்லை, இவன்லாம் இது வேலைக்கு ஆக மாட்டான். ஓ, இந்த ஆள் பேசுகிறான், 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பிரதரோ சிஸ்டரோ, ஆனால் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் தெரியலையே. நான் கூட பிரேக்ஃபாஸ்ட்டும் போது நானும் சகோதரர் சித்தானந்தமும் பேசிகிட்டு இருந்தோம். சஹஜமார்க்க பத்தியில், ஹார்ட்ஃபுல்னஸ் பத்தியில் பண்ணி வச்ச பல கல்யாணங்கள் கூட இன்னைக்கு ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிலிஜன்லேருந்து வந்த அந்த பேக்ட்ராப் வச்சு, ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலைசேஷன், வெளிப்படுத்தி கடவுள் வேற நான் வேற, துவைத்தம் அப்படின்னு அந்த காலத்தில் சங்கராச்சாரியெல்லாம் சொன்ன விஷயம். கடவுள் வேற நான் வேற, அவர் பரமாத்மா, நான் ஆத்மா தனி. ஸோ சாமியை கும்பிடுவோம், வீட்டுக்குள்ளேயே பூஜாரி இருந்தாலும் நைட்டு பூட்டி வச்சிடும். சார்ஜி மகாராஜ் ஒரு தடவை சொன்னார், புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதிகள் அவங்க வீட்டில் ஒரே ரூம் தான் இருந்ததாம். நைட் 2 பேர் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாமி படத்து மேலேயும் துணியை போட்டு மூடிடுவாங்க. ஏன்பா அவரால் பார்க்க முடியாதா, அவருடைய படைப்பு தானே நீ. எதுக்குன்னா ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன். சஹஜ மார்க்கம், ஆன்மீகம், இந்த வெளியில் இருக்கிற விஷயத்த உள்ள பாரு, வெளியில் எந்த மாற்றத்தை நாடி நீ போறியோ அந்த மாற்றத்தை உள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. இது வராத போது நீங்கள் போய் பேசினீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிடிச்சி ஒரு 2 நாளோ 3 நாளோ தியானம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தியானம் பண்ணி உள்ளே வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் சிட்டிங் வான்னு சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள் வீட்டில் நீங்களும் உங்களுடைய ஸ்பௌஸும் சண்டை போடுறத பார்ப்பாரு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சல்களை பார்ப்பாரு. ஓ, இவ்வளோ வருஷம் இருந்தும் வரலன்னா நான் இதை விட வேறு எதாவது பார்த்துட்டு போயிடலாம். ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்த்தா சாலை எடுக்க போகுது, எதுக்கு இங்கே வரணும். இதையும் மீறிய ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குது. ஆன்மீக முன்னேற்றம் வேறு, தன்மை மாற்றம் வேறு, அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் அதுதான் அடுத்த மாதத்துக்கான நியூஸ் லெட்டருக்கு ஒரு சப்ஜெக்டாக கூட வச்சிருக்கோம். அப்பொழுது என்ன ஆகியதுன்னு சொன்னால், என்னுடைய உள் மாற்றமானது வராத வரைக்கும் நான் ஒரு நாட்டிற்காக முன்னாடி நின்று உயிர் கொடுக்க முடியாது. நேற்று ஈவினிங் நம்மளுடைய ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார், பாபு இல்லையா, அவர் பேர் திரு பாபு அவர்கள். அவர் ஒரு விஷயம் கடைசியில் சொன்னார். அவர் என்னையோ யாரையும் சொல்ல, நம்ம சிஸ்டமை பற்றி பொதுவாக சொன்னார். தோ எங்களை பார்த்து கை காமிச்சு சொன்னாலும் அவர் என்ன சொன்னார், தேசத்திற்காக ஒரு எல்லையில் உயிரை கொடுக்கக்கூடிய இராணுவ வீரன் போன்ற ஒரு வேலையை செய்பவர்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி சொன்னார். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய இன்னர் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ஆகணும்னு சொன்னால், அந்த 300 ஸ்பார்டன்ஸ் அவங்க பேர், அந்த வீரர்கள் போன்ற தன்மை என்கிட்ட வந்ததுனால தான் என் தேசத்துக்காக எதிர்க்க இருக்கக்கூடிய பகைவர்கள் 60,000 பேரும் தெரிஞ்சும்
300 பேர் தைரியமான சண்டை போடுறாங்க. 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கிறாங்க. 2 நாள் 300 பேர்லாம் ஒன்றுமே கிடையாது. வெவ்வேறு டாக்டிக்ஸ், ஹில் ரிலேட்டட் ஃபைட்டு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவங்க மனசுக்குள்ள நான் நிற்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து இல்லை. இதை போன்ற தன்மை இன்னர் ஃபோர்ட்டிடியூட் அபியாசி என்னைக்கு எல்லாருக்கும் வருதோ, நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் காமெடியாக சொன்னால் கூட 1% அபியாசிகள் கூட நம்ம ப்ராக்டிஸை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, மெக்கானிக்கலாக பண்ணுறது வேற. மாஸ்டருடைய ரிலேட்டிவ், சார்ஜி மகாராஜோட ரிலேட்டிவ் ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கு வந்தார் மணப்பாக்கம் காட்டேஜில். அவரை பார்த்து பேசும்பொழுது, நீ சொல்லிக் கொடுத்த தியானத்தை நான் டெய்லி பண்ணுறேன், சாயங்காலம் க்ளீனிங் உட்காடுறேன், நைட் ப்ரேயர் பண்ணுறேன்னாரு. அவரை பேச விட்டு 2 நிமிஷம் கழிச்சு சொன்னார், இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னாரு. நீ தானேடா சொன்னேன், வாடா போடான்னு பேசிப்பாங்க அந்த வயசு. நீ தானே எனக்கு சொன்னேன். மெக்கானிக்கலாக பண்ணுறது வேற, ஆத்மார்த்தமாக பண்ணுறது வேற. தாஜி இதை பற்றி அழகாக ஒரு முறை சொல்கிறார். ஒவ்வொரு முறை நீ தியானம் செய்ய போகும் பொழுதும் உன்னுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டோட தயாராகி போயிருக்கோ அந்த மாதிரி ஒரு சிட்டிங்க்கு வாழ்றார். அதே தான் காத்தால சொன்னார். இப்போ தான் லைஃப்பில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் வருது, ஆணோ பெண்ணோ. அவங்க உங்களை பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க. 2 நாள் முன்னாடியிலேருந்தே ஷேவ் பண்ணி, டச்சப் பண்ணி, புது ட்ரெஸ்ஸை போட்டு, மாற்றி ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் பண்ணுவோம். அதனால தான் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் நடந்தாங்கன்னா நடுவில் ஒரு கூட போக முடியாதுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் யானை போனால் கூட தெரியாதுன்னு, அவ்வளோ தள்ளி நடப்பாங்க. அவ்வளவு மனசுக்குள்ள அகலம் வந்து விட்டது. இந்த மாற்றமானது நம்மளுடைய பிராக்டிஸில் வருதுன்றது நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். ஒவ்வொரு முறை நீங்கள் தியானத்தில் இருக்கும், ஒரு முறை தாஜி பர்சனலாக சொன்னார், உனக்கு அன்றைக்கி மெடிடேட் பண்ண பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அன்றைக்கி பண்ணாத, வர வர அவமானப்படுத்தாத அப்படின்னாரு. உங்களை பார்க்கறது யார் வராரு? அந்த குருநாதரோ இல்லை அந்த கடவுளோ யார் மேலே தியானம் பண்ணி அவங்க உங்களை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க மேலே ஒரு வெறுப்போட விருப்பு முக்கியம். வெறுப்போட ஐயோ உட்காரணுமே, ஐயோ 5 மணிக்கு உட்காருங்க, மேக்ஸிமம்ல சொல்லி தொலைச்சிருக்காங்களே. 10 மேக்ஸிமம்ஸ் படிச்சிங்களான்னு தெரியல. மேக்ஸிமம்ல தியானத்தை சூரிய உதயத்திற்கு முன்னால் முடிக்கணும். 2014 சார்ஜி மகாராஜ் மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணி எழுதுறார். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னு சொன்னார். முதல்ல மேக்ஸிமம்ல என்ன இருந்ததுன்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தியானத்தை ஆரம்பிக்கணும்னு இருந்தது. 2014 அந்த மேக்ஸிமம் 1 நியமம் 1 மாத்துறாரு. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி தியானத்தை முடிக்க வேண்டும் இருக்கார். ஐயோ சொல்லிட்டாருப்பா. அப்படி பண்ணும் பொழுது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, அதை விட நீ பண்ணாத அப்படின்ற. ரீசெண்டாக ஒரு அபியாசிக்கு மெயில் போட்டிருந்த போது நான் பார்த்தேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா 1 மாதம் பிரேக் எடுத்து, 1 மாதம் கழிச்சு உனக்கு திரும்பி இந்த ப்ராக்டிஸ் பிடிச்சிருந்துன்னா திரும்பி 3 சிட்டிங் எடுத்து ஆரம்பி அப்படின்னு. எனக்கு வந்து ஹார்ஷாக பட்டுது. ஆனால் மாஸ்டர் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானத்தில் உட்காரும்போது எப்படி ஒரு வீரன், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய நாடு, இதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், till the last man stands this country cannot be conquered in 300 law. ஒரு கடைசி வீரன் இருக்கிறவரையும் இந்த நாட்டுக்குள்ள நம்மளுடைய 90 வயது முதிய நம்ம சகோதரர் இருக்கார், ஆர்மியிலேருந்து வந்த தெரியும். ஒரு கடைசி போர் வீரன் இருக்கிற வரைக்கும் இந்த நாடை ஒரு நாளை தொட முடியாது. பாலஸ்தீனியன்னு எடுத்து பாருங்க, யாசர் அராஃபத் போனோம்னா பாலஸ்தீன் பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. இனி வரைக்கும் முடியல. ஏன்னா பாலஸ்தீனியர்கள் அனைவருக்கும் அந்த தனி நாடுன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் விடாது. இதே போன்றுதான் உலகத்தில் நடக்கிற அத்தனை போரும், எங்கேயும் எந்த போரும் நின்னதாக சரித்திரமே இல்லை. கடைசி 2000 வருடங்களில் 1965 வருடங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய போர் நடந்திருக்குன்னு சரித்திரம் சொல்லுது. 35 வருடங்கள் தான் உலகத்தில் போர் இல்லாத வருடங்களாக இருந்திருக்கு. போரே இல்லாத வருடம் 2000 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 வருஷம் தான் நான் உலகத்திலே. இன்னும் யாரோடைய சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு தன்மை அது உங்கள்கிட்ட இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நான் இங்கே பேசுறது வேஸ்ட்டு, அப்படி இல்லைன்னாலும் பேசுறது வேஸ்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு பேசுகிற? மைக்கை கொடுத்துட்டாங்க, கொடுத்தா பேசுகிற வியாதி எனக்கு இருக்கு, பேசுவேன். இந்த நாளிலாவது நேற்று இன்டர்நேஷ்னல் யோகா டே,
5வது 6வது ஸ்டெப்பு நம்ம எல்லாருக்கும் தியரியாவது தெரியும். பிரத்யாகாரா, தாரணா. பிரத்யாகாரான்னு தாஜி அழகாக அதை பிரித்து சொல்கிறார். ஆகாரம், உணவு. அந்த உணவு நமக்கு வரக்கூடிய 5 சென்சஸ், இதை கட் பண்ணி உள்ளே வரக்கூடிய சென்சஸ்னால வர டிஸ்ட்ராக்ஷனை கட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு தான் 5வது ஸ்டெப்பு பிரத்யாகாரா, பிரத்யாகாரா. அதுக்கடுத்து தாரணான்றது கான்டம்ப்ளேஷன். எதை பற்றி கான்டம்ப்ளேட் பண்ணால் அது உங்களுடைய தலையெழுத்து. என்னுடைய தியானம் சரியாக போகுதா, என் குறிக்கோளை நோக்கி நான் சரியாக போகிறேன்னா, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் எனக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நான் பிரதிபகாரமாக ஏதாவது பண்ணியிருக்கேனா, பண்ணணுமா, பண்ணியிருக்கேனா, இந்த மாதிரி கேள்வி. தியானம் என்பது வெறும் மெடிடேஷன் ஆன் காட்லி சப்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சாரிஜி மகராஜ் சொல்றாரு. உனக்கு வாழ்க்கையில் எது குறிக்கோளாக இருக்கிறதோ அதன் மேலே தியானம் பண்ணு. நான் பல வருடங்களால் பல இடத்துல சொல்றது, என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தியானம் எப்போ உட்காந்தாலும் மிஷன் இன்னும் பெரிய லெவலுக்கு எப்படி எடுத்துக்கணும். எனக்கு என்னுடைய பர்சனல் ப்ரோக்ரஸை பற்றி கவலை நான் நிறுத்தி பல வருடங்கள் ப்ராக்டிக்கலாக ஆகிடுச்சு. அதனால தான் நீங்கள் 94லேருந்து யாராவது வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த பண்டாரையும் நான் உட்காந்து சத்சங்கில் மெடிடேட் பண்ணதில்லை. ஏன்னா எல்லாம் மெடிடேட் பண்ண சுற்றி இருக்கிற வேலை யார் கவனிக்கிறது. எதனால் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 6வது ஸ்டெப்பை தாண்டும் பொழுது எதில் தியானம் செய்ய வேண்டும்ன்றது தெரியும். நீங்கள் எல்லாருமே தியானம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஒரு பள்ளி மாணவன் பரீட்சையில் நல்லா படிக்கணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு பணக்காரன் இன்னும் பணம் வேணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு வியாபாரி இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு தியானம் பண்ணுறான். ஒரு ராஜா எனக்கு இன்னும் நிறைய தேசங்கள் பிரதேசங்கள் வேணும்னு தியானம் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. பாண்டிச்சேரி பீச்சில் போனீங்கன்னா சாயங்காலம் பைக்கில் நிறைய பேர் தியானம் பண்ணின்னு வண்டி விட்டுட்டு இருப்பான். யாரா என்ன பார்க்க மாட்டாங்களா? அது ஒரு வகையான தியானம். தியானம் என்பது எதன் மேல் இருக்க வேண்டும் என்பதை 6வது படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. தாரணா. என்னுடைய ஆக்சுவலாக 10th மேக்ஸிமும் தாரணாவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. 10th மேக்ஸிம் நம்ம நார்மலாக எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியலைன்னா, நைட்டு ப்ரேயருக்கு முன்னாடி, பெட் டைம் ப்ரேயருக்கு முன்னாடி, தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக உண்மையாக 2 சொட்டு கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டு இந்த தவறு நாளைக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் ப்ரேயருக்குள்ளே போய் முடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த தாரணான்றது 10th மேக்ஸிமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். தெரிந்தும் தெரியாமலும் பண்ண தப்பு. தெரியாமல் பண்ண தப்பு எனக்கு தெரியாது. நடக்கும்போது காலில் ஒரு எறும்பை மேய்ச்சிடுறேன், எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்ச நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். அப்படின்னா தாரணான்றது ஒரு செகண்ட் உங்களுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குது. தாரணான்றது நைட்டு தான் இல்லை, எப்போ வேணால் பண்ணலாம். அதை பண்ணும்போது உங்களுடைய தியானம் என்பது தெளிவாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் நியமம் 3 ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? பாபுஜி மகாராஜ் சொன்ன நியமம் 3 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமான்றத தாரணான்றது உங்களுக்கு புரிய வைக்கும். இப்படி புரியும் பொழுது எப்படி அந்த 300 பேர் அந்த இன்னர் ஃபார்ட்டிடியூட் என்ன தட்டினாலும் பில்டிங் நிற்கும் அப்படின்னு உங்கள் ப்ராக்டிஸை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு அழிச்சிட்டு போகிறாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் ஒரு பேச்சு துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க, இன்னிலேருந்து நீ ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை விட்டுருலன்னா சொல்லிடுவேன், என்ன பண்ணுவீங்க? நீங்களே பதில் உங்கள் மனசில் கேட்டுப்பாங்க. இதற்கு அருமையாக பாபுஜி மகாராஜ் இன்டைரக்டாக ஒரு முறை பதில் சொன்னார். ஒரு பிரிசெப்டர் அவருக்கு ஒரு 1960களில் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னுடைய டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, என்னுடைய ஹார்ட் கண்டிஷன் நல்லா இல்லை, இனிமேல் நீ சிட்டிங் கொடுக்காத, ஒருவேளை சிட்டிங் கொடுக்கும்போது உன்னுடைய ஹார்ட் ப்ரெஷர் லோ ஆயிடுச்சுன்னு செத்துருக்காரு. பாபுஜி மகாராஜ் அதுக்கு வருத்தத்துடன் கூட இருந்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட முட்டாள் பாருங்க, என்னுடைய வேலையை செய்யும்போது என்னுடைய நினைவில் இருக்கும்பொழுது இவன் இறந்தான்னா அதை விட ஒரு பெரிய பதவி எனக்கு என்ன வேணும்? இந்த போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்தபோது பாபுஜி மகாராஜுடைய ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு பகுதி பல வாட்ஸ்அப் குரூப்பில் சுற்றிட்டு இருந்தது. நீங்கள் எவ்வளோ பேர் படிச்சீங்கன்னு தெரில. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எப்போ இது அவர் எழுதி 70 வருஷத்துக்கு முன்னாடி, இதை போன்ற கேட்டாஸ்ட்ரோபிக் ஈவெண்ட்ஸ் நடக்கும் பொழுது அதில் சஃபர் ஆகிறது ஒரு அபியாசியாக இருந்தால் அவங்களுக்கு அப்பவே அவங்களோட அத்தனை சம்ஸ்காராசும் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு மேலுலக பதவி கிடைக்கும். இது பாபுஜி மகாராஜ் எழுதியிருக்காரு. அது யாரோ எனக்கு கட்டிங் எடுத்து அனுப்பிச்சாங்க.
அழகாக போட்டு எந்த புக்கு என்ன பேஜ் லைனு அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாதை, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை அவங்க வளர்க்குறாங்க. அவர்களுடைய பணியை செய்யும் பொழுது இதுக்காக நீ எல்லா இடத்துலையும் போய் துப்பாக்கி எடுத்து சுடு அப்படின்னு வீரமாக நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஆக்சுவலாக கிடையாது. நம்மளது ஒரு பக்தி மார்க்கம், தயாள மார்க்கம்னு சொல்லுவாங்க, சக்தி மார்க்கம் அல்ல. நம்மளுடைய மார்க்கத்தில் நம்ம போய் எங்கே பேசினாலும் அன்பை பற்றி பேசுகிறோம். மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க, சார் பிடிக்கல எழுந்து போங்கன்னு சொல்லுவோம், அவ்வளோதானே. அப்படின்னா நான் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தைரியமும் திராணியும் வேணும். இன்னர் ஃபோர்ட்டிடியூட்னா முதல்ல திராணி, தைரியம் திராணி வேணும்னு சொன்னால் எனக்கு முதல்ல இந்த பாதையில் முழு நம்பிக்கை இருக்குது. அந்த முழு நம்பிக்கை எப்போ வரும்? அந்த நம்பிக்கை பற்றுறுதியாக மாறும் பொழுது. பிலீஃப் ஹேஸ் டு பிகம் ஃபெய்த். அது ஆயிடுச்சா இல்லையா நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். அப்படி ஆகும் பொழுது யாரோ ஒரு ஃபங்க்ஷனரியோ, ஒரு ப்ரிசெப்டரோ, ஒரு சென்டர் கோஆர்டினேட்டரோ, ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டரோ, ஒரு ஆர்எஃப்ஓ உங்கள்கிட்ட என்னோட பொண்டாட்டியோட போய் பேசுறது ஊரா அட்வைஸ் எனக்கு எது வேணும்? ஒரு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, என் ஹஸ்பண்ட் நீங்கள் தான் இருக்காரு. என்னோட ஒய்ஃபோட நான் போய் சமரசம் பேசுறது இன்னொருத்தர் யார் எனக்கு தூதுவர்கள் வேணுமா? வேண்டாம். என்னுடைய மாஸ்டருடைய இந்த மெத்தடை பற்றி நான் போய் ஊரில் பேசுறதுக்கு எனக்கு யார் எனக்கு சொல்லணும்? எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, யாராவது என்னை வாலண்டியர் ஒர்க் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு செருப்படி மாதிரி. என்ன ஒருத்தர் வாலண்டியர் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் அது எனக்கு அப்படின்னா எனக்கு தோணாத ஒரு வேலையை அவன் யோசிச்சிருக்கான். அப்படின்னா எனக்கு என்னோட மிஷன் மேலே, மாஸ்டர் மேலே அக்கறை இல்லை. வாலண்டியர் பணினால என்ன? தன் ஆர்வலர்கள், உங்களோட சுய ஆர்வத்தில் உள்ளவர். பாப்பா வாலண்டியர் ஒர்க் பண்ணி இந்த சேர் எடுக்க, அது பேர் வாலண்டியர் இல்லை, அதுக்கு பேர் வேலை வாங்குறது. இது முடிச்சோன்னா ஒருத்தர் எல்லாம் போகும்போது தயவுசெய்து சேர் அடிக்க வச்சுட்டு போங்க. அது பணி, தன்னார்வல தொண்டு அல்ல. தொண்டு வேற, பணி வேற. அது நமக்கு இருக்கணும்னு சொன்னால் இந்த படம் நான் அவரோட பார்த்தபோது அந்த முதல் விஷயம் என்னுடைய உள்ள எனக்கு துல்லு என்ன சொல்லுவாங்க, தில்லுக்கு துட்டு அப்படின்னு. இதற்காக நான் எதை வேணா பண்ணுவேன், மரியாதையுடன் மற்றவர்களுடைய அனுமதியுடன் என்ன வேணா செய்வேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகோதரர் ஹரிகிருஷ்ணன் சொன்னார் 17,000 வில்லேஜ் ஆன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 17,000 வில்லேஜ் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் 800 கோடி பற்றி யோசிச்சுட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சவங்க ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் போட்டு வச்சுருக்கேன். நான் போகிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த மார்க்கம் பற்றி அட்லீஸ்ட் போய் சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் பதிவிட்டு அதை நான் இன்னும் மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. பாரதியார் சொன்ன மாதிரி, பாரதியார் வாழ்ந்த ஊர் இது. பெரிதினும் பெரிது கேள். கேட்கறதுல என்ன தப்பு? கடவுள் எதிர்க்க வராரு, எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஒரு 10 ரூபா கட்டணும். மாஸ்டர் பலமுறை சொல்றாரு, மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது கேட்கறதுல கேட்கணும்னு முடிவு பண்ணால் ஹையஸ்ட் கேள்வி. ப்ரேயர் பற்றி ஒரு மாதிரி அழகாக தாஜி எக்ஸ்பிளைன் பண்ணார். வென் யூ ப்ரே இன்க்ளூட் எவ்ரி ஒன் ஸோ தட் யூஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்னாரு. அனைவருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா அனைவரில் நீ இருக்கு. ஊருக்கு மழை பெய்யணும்னு கேட்கறது புத்திசாலி. எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற வாட்டர் டேங்க்கில் மட்டும் மழை பெய்யணுங்க. வாட்டர் டேங்க்கில் மட்டும் தண்ணி ரொம்பிச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்த்தா எவனோ ஒரு சைடில் வாட்டர் போட்டு எல்லா தண்ணியும் எடுத்துருவான். எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே. நீங்கள் கிணத்துல தண்ணி சேர்ப்பீங்க, சைடு போர் போட்டு உரிடுவாங்க. திருப்பூரில் இது சாதாரணம். தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாது, அவன் சைட்லேருந்து போர் போட்டு நேராக போட்டு எடுத்துருவாங்க. இதை போன்று என்னுடைய பிராக்டிஸ் முதல்ல ஸ்ட்ரெங்தன் ஆனாலே ஒழிய எக்ஸ்டர்னல் கான்குவர் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் இன்னர் ஃபார்ட்டிடியூட். வெளியுலகை நான் போய் ஆள வேண்டும்னா முதல்ல என்ன ஆழத்துக்கு தைரியம் வரும். அந்த ராஜாவுக்கு ஒரு தைரியம் இருந்தால் தான் அவன் கீழே இருக்கக்கூடிய 60,000 சேனையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 60,000 பேரும் துப்பாக்கி எடுத்து திரும்பி சுட்டாங்கனாலோ கத்தி எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆவார் ராஜா? அவங்கள ஆளக்கூடிய தன்மை இருக்குன்னா அவருக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா அது எதன் மூலமாக வருது? ஏதோ ஒரு பயிற்சியின் மூலமாக வருது. அப்பேற்பட்ட பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியை நீங்கள் சரியாக செய்கிறீர்களா? அது செய்யாத வரைக்கும் தயவு செஞ்சு மைக்கு பிடிச்சி பேசுறது பிரயோஜனம் இல்லை. செய்யாதீங்கன்னு சொல்ல வரல, ஆனால் பிரயோஜனம் இல்லை. விழலுக்கு இறைத்த நீராக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க காதில் விழுமை வழிய அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா நம்மளோடது ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது.
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது. நம்ம பொருளை விற்கவில்லை, நம்ம சர்வீஸை விற்கலை. நான் என்ன விற்கிறேன், எங்கிட்ட ஒரு மாறுதல் வந்திருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு என்ன உதாரணம், என் குடும்பத்தை போய் கேளுங்க. அது சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? வாங்க எங்கள் ஒய்ஃப்ட்ட பேசுங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, என் சகோதரிகிட்ட பேசுங்க, என் நண்பர்கள்ட்ட பேசுங்க. அவங்க ஒத்துண்டாங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடிங்க, வாங்க வாங்க பேசுங்க. நீங்கள் வராதிங்க, இருந்தாங்க ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. பிரகாஷ் 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருந்தான், என் ஒய்ஃப்ட்ட கேளுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அவங்க நினைச்ச அளவு இருக்காது, ஏன்னா எந்த புருஷனாலையும் முடியாது. ஆனால் அப்போ இருந்ததோடு இது பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அது சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஒரு ஆள் சொன்னானா, இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி, எப்படிப்பா தைரியமாக சொல்கிறேன், ஒய்ஃப்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். அது மாதிரி எங்கிட்ட முன்னேற்றம் இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். என் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும். 1992 மிஷனுக்கு சேரத்துக்கு முன்னாடி நான் இருந்த பிரகாஷ் வேற. அது நீங்கள் எல்லாருமே அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அதே மாதிரி இருந்திருப்பீங்க. இந்த மாற்றம் என்கிட்ட வரும்பொழுது தைரியமாக இந்த மார்க்கத்தை 2 நாள் முன்னாடி ஒரு டாக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன், விழுப்புரம் தான் நினைக்கிறேன். அங்கே நான் சொன்னேன், இந்த உலகப் போர் நிற்கணும்னு சொன்னால் ஒரு 4-5 முக்கியமான அதிபர்கள், ட்ரம்ப்பு, பியூட்டின், ஜெலன்ஸ்கி, அதுக்கப்புறம் நெத்தான்யூ, அதுக்கப்புறம் கமேனி, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காணா கழிச்சிட்டு வாங்க. 3 நாள் அவரோட விடுங்க, எல்லா வாரம் உலகத்தில் நின்று. அந்த நம்பிக்கை அவரில் எங்கிட்ட விடுங்க, நான் நிறுத்தி காட்டேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் சொல்கிறதா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கேட்பாங்க. ஒரு முறை சார்ஜி மகாராஜ் ஒரு கனவு வந்து தான், ஒரு கனவுல இருட்டை பார்த்து பயப்படுறாரு. அந்த கனவுலேயே அவர் பாபுஜிகிட்ட போயிட்டு கேட்குறாரா, எனக்கு இருட்டை பார்த்தா பயமாக இருக்கு. பாபுஜி மகாராஜ் ஒரு கையில் லாந்தர் எடுத்து நாங்கள் வராரா, எங்கப்பா இருட்டு காட்டுது. லாந்தரை கையில் எடுத்து வந்தால் எங்கே இருட்டு இருக்கும். அது உங்களுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பற்றுறுதியாக மாறும் பொழுது நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய ஒரு ஃபாலோவர் போயிட்டு கேட்குறாங்க, ஒரு லேடி, என் பையன் நிறையா சக்கரை சாப்பிட்றான், நீங்கள் சொன்னால் கேட்பான், உங்கள் ஃபாலோவர் 2 மாதம் கழிச்சு வாமாங்க. 2 மாதம் கழிச்சு வந்தோன்னே அந்த ராமகிருஷ்ணன் வந்து பையனை பார்த்து சக்கரை சாப்பிடாதப்பா நிறுத்திடுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஏன் இது 2 மாதம் முன்னாடி சொல்லியிருக்கீங்க, 4 கிலோ சக்கரை மிச்சமாக இருக்கும். இல்லை, எனக்கே சக்கரை சாப்பிட்ற பழக்கம் நிறையா இருந்தது, நான் இது நிறுத்தாமல் சொன்னால் அந்த பையனுக்கு கன்விக்ஷன் இருக்காது, அதனால் நான் முதல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஊருக்கு ஒலை ஏற்றத்துக்கு முன்னாடி வீட்டில் பானை ஏற்றணும். நம்மளுடைய பயிற்சி சரியாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கவனமாக அப்பப்போ டெய்லி அதுக்காக தான் டைரி எழுதுகிறோம். டைரி எழுதுறது என்ன, ஒரே லைனில் எழுதுங்க. நேற்றுக்கு இன்றைக்கி என்கிட்ட மாற்றம் பாசிட்டிவாக இருக்கா இல்லையா, இல்லைன்னா இந்த நாள் வேஸ்ட். ஒரு நாள் போச்சு பரவாயில்ல, நாளைக்கு. எல்லாருடைய குறிக்கோளும் முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் 3 இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் குருநாதரை போல் ஆக வேண்டும்ன்ற ஒரு குறிக்கோள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். குருநாதரை போல் நம்ம வாழ்க்கையில் ஆயிட்டோமா, அவருடைய தன்மைகள் எனக்கு வந்துடுச்சா, அப்படி வரலைன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் இன்னும் முடியலை. சார்ஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார், a time will come the master will tell you you don't need to practice anymore. அவருக்கு அந்த மாதிரி பாபுஜி மகாராஜ் ஒரு காலகட்டத்தில் சொன்னார். அதை போன்ற ஒரு காலம் வர வரைக்கும் அவர் சொன்னதை சரியா செய், இதுதான் ஒபீடியன்ஸ். இதை எனக்கு செய்யும் பொழுது அந்த 300 வந்த அந்த ஸ்பார்டன்ஸ்ன்றவங்க மாதிரி என்னுடைய மிஷனுக்காக, என்னுடைய இந்த மெத்தடுக்காக எங்கே வேணா போய் நான் நிற்பேன், பாசிட்டிவாக பேசுவேன், பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன். இந்த 17Kன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க. 17,000 கிராமத்தில் ஒவ்வொரு ஆளை கொண்டு 17,000 பேர் மட்டும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிருமா? முடியாது. அது ஒரு சின்ன கோலத்தினுடைய ஒரு அடிஷ்னல் புள்ளி. இதுக்கப்புறம் பல குறிக்கோள் இருக்குடா. பல ஃபங்க்ஷனரிஸ் மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்லேன், இந்த 17K முடிஞ்சிச்சான்னா அதோடு முடிஞ்சால் தானே நிற்க. அடுத்தது இந்த மாதம் சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அதோடு நின்று போச்சா, அடுத்த மாதம் திரும்பி சம்பாதிச்சோம், இஎம்ஐ கட்டணும்ல. இதை போன்றது தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை. 13வது புள்ளி போய் சேர்ந்த அந்த மீடியமே திரும்பி பிறக்கணும்னு பாபுஜி சொல்கிறார். ஏங்க 7வது புள்ளி வந்தோடனே லிபரேஷன்றீங்க, இது என்னங்க 13 புள்ளி போய் சேர்ந்தவங்க. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமியில் தாஜி சொல்கிறாரு, சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணால் 1.5 கோடி வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு 13வது பாயிண்ட் போனவங்க அவங்க திரும்பி பிறக்கணும்னு. ஆமாம், அது மாஸ்டருடைய விருப்பம். என்னோடய வாழ்க்கையில் இது நடந்தது. 2005 பிப்ரவரி பசந்த் 2வது பேட்சில் பேசும்போது இதை பற்றி நான் பேசியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் என்ன
இந்த பிறவில் நான் வந்ததில் என்னை எதுவோ ப்ரிப்பேர் பண்ணி எதிர்காலத்தில் அவர் வரும்போது திரும்பி பிறக்கிறதுக்காக நான் வரப்போறேன்ற ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. அதை நான் அவர்கிட்ட சொன்னபோது சிரிச்சார் சார்ஜி மகாராஜ் சொல்லும்போது. ரைட்டு தப்புன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இன்டைரக்டாக ஒரு பதில் சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே போய் ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்கான்னு கேட்டேன். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டு அங்கே போயிட்டு என்ன நீங்கள் ஜாலியாக டீ காஃபி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக. சொர்க்கம் நரகம் இதெல்லாம் ரிலிஜனில் இருக்கக்கூடிய விஷயம். ஆன்மீகம்ன்றது சொர்க்கம் நரகம் இங்கே இருக்குது. சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிறோம், சொர்க்கத்தில் இருக்கான். கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை இருந்ததுன்னா நரகம். அதோட என்ன பெரிய நரகம் வேணும்? இதோட புதுசாக நரகம் மேலே யாரு? நரகத்துக்கு போகிற நிறையா புருஷங்க சந்தோஷமாக போகிறாங்க. இதோட அதுவே நல்லா இருக்கும் பாருங்க. இல்லைங்க, இதை விட அது கேவலமாக இருக்குன்னா இங்கே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு பாதை, அப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிஸ். இந்த ஸ்பார்டன் 300ன்ற படத்துலேருந்து நான் கற்றுட்ட விஷயம் சார்ஜி மகாராஜ் பார்க்கும்பொழுது என்னுடைய பயிற்சியானது பெட்டர் ஆகும்போது நான் எட்டப்பன் சொன்ன விஷயம், எங்கெங்கே வந்தாலும் எந்த இடத்துலையும் சில புல்லுருவிகள் இருப்பாங்க. புல்லுருவிகள்னு தவறான அர்த்தத்தில் இல்லை. ப்ராக்டிஸில் இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. எதை பார்த்தாலும் வெட்டித்தியாக பேசுறது, எதை பார்த்தாலும் என்ன பெரிய சகஜமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை. இது எல்லாமே என்னுடைய சம்ஸ்காராவுடைய வெளிப்பாடுகள், மேனிஃபெஸ்டேஷன்றது புரியாமையே நம்ம பேசுகிறோம். சார்ஜி மகாராஜ் சக்சஸராக பாபுஜி மகாராஜ் அவரை அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை சார்ஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் சிட்டிங் வாங்குறாரு. அந்த சிட்டிங் முடித்தோடனே பாபுஜி மகாராஜ் சிட்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு. சார்ஜி மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கடைசியில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க கேட்டால் நிறையா க்ளீனிங் இருந்தோன்னா சார்ஜி மகாராஜ் கோவம் வந்துருச்சு. உன்னோட சக்ஸஸர் நான், எனக்கு இவ்வளோ க்ளீன் இருக்குன்னு சொல்கிறேன்னொன்னே ஹிந்தியில் சொன்னார், பார்சாரதி பீச்சே தேக்கோ 3 மலை இருக்குது அப்படின்னா. அவ்வளோ சம்ஸ்காரம் என்ன நீ வச்சிருக்காரு. அந்த டைமில் அவர் சென்ட்ரல் ரீஜனில் 5th ரிங்கில் இருந்ததாக அவர் எழுதுறாரு சார்ஜி மகாராஜ் புக்கில். 7 rings ஆஃப் ஸ்ப்ளெண்டரில் 5th ரிங்கில் இருக்காரு. அப்போது அவருக்கு பின்னாடி 3 மலை இருக்காங்க. அப்படின்னா நம்மளாம் எந்த மாத்திரம் எவ்வளோ பாக்கி வச்சுருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கைகள் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கைடட் மிசைல் மாதிரி தான் இருக்குது. கைடட் மிசைல்னால் என்ன? அந்த மிசைலுக்கு ப்ரோக்ராம் எழுதிடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் எங்கே எழுதிருக்கோ அந்த இடத்துக்கு தான் அந்த மிசைல் போகும். மிசைலால் மாற்ற முடியாது. அதை போன்று தான் நம்மளுடைய பல பேருடைய வாழ்க்கை. பிராரப்த கர்மா போய் புக்கில் படித்து பாருங்க. நம்ம சில கர்மாவோட டவுன்லோட் பண்ணி இங்கே வரோம். அந்த கர்மாக்கள் முடியும் வரை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஆணியை விடிங்கினாலும் அது நடக்கிறது தான் நடக்கும். ஏன் அந்த சீட்டு 11 இருக்கிற மட்டும் தச்சான் ஏர் இண்டியா கிராஷில்? அவனுடைய பிராரப்த கர்மாலாம் அன்றைக்கி அவன் சாகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த பில்டிங்கில் விழுவானே, கரெக்டாக அந்த இடத்துல பிளேன் ஓட்டையாவானே, எமர்ஜென்சி சீட்டு பக்கத்தில் ஓப்பன் ஆகணும், அவன் எப்படி குதிச்சான், எப்படி வந்தான், மற்ற அத்தனை பேரும் காலி. இந்த 11 மட்டும் தச்சான். அப்படின்னா அவனுடைய பிராரப்த கர்மாவில் அவனுக்கு இருந்திருக்கு. அப்படின்னா ஈவன் நம்மளுடைய லைஃப்பில் கூட பல விஷயங்கள் நடக்கும்போது இதுக்காக தான் தாஜி அடிக்கடி என்ன சொல்கிறாரு? டோட்டல் அக்செப்டன்ஸ், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். இதை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் அன்றைக்கே சொல்லிட்டு போனார். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்கின்றதோ அது சரியாக நடக்கின்றது. இந்த அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய சகஜமாக இருக்க ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயம். நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு யாரோ 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சந்தோஷம், எப்பவுமே நான் ஜாலியாக இருக்கேன். உடம்பு எப்படி இருக்குது, பிரச்சனை இருக்குது, வீட்டில் எல்லாம் நல்லா இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கும். நிஜமாக நான் ஜாலியாக இருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் ஜாலியாக இருக்கேன். பிரச்சனையே கிடையாது. ஜாலியாக சிரிப்பேன், ஜோக் அடிப்பேன், அட்டை அடிப்பேன், சீரியஸாக வேலை செய்யும்போது செய்வேன். ஏன்னு சொன்னால் துக்கப்படுவதற்கு இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நேற்று நான் நெய்வேலி சென்டர் ஓப்பன் பண்ணும்போது சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இயற்கைக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நேற்று உலகத்தில் இருந்ததில் 1% மக்கள் இன்றைக்கி இல்லை. ஏதோ ஒரு காரணத்தில் இறந்துடுறாங்க. மூப்பினாலேயோ வியாதினாலேயோ ஆக்சிடென்ட்னாலேயோ 1% மக்கள் மறுநாள் உலகத்தை பார்ப்பதில்லை. நேற்றுடையார் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்ல. நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை. அதான் இந்த உலகத்தினுடைய விசேஷம். இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்கனாலே நீங்கள் ஒரு புண்ணியாத்மா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் கிடைச்சிருக்கு. ஆனால் வரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டீங்களான்றது உங்கள் கையில் தான். இன்றைக்கி எனக்கு நாள் கிடைச்சாச்சு. இந்த நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த நாளை நான் சரியாக உபயோகித்து என்னுடைய குறிக்கோளை இன்றே அடைய முடியுமானா பாபுஜி முடியுன்றார். ஐ கேன் டேக் யூ ஃப்ரம் ஹியர் டு தேர் இன் நோ டைம். இப்படி என்னுடைய முகத்தை இடது பகுதியிலிருந்து வலது பகுதி டேர்ன் பண்ணுற டைமில் என்னால் ஒன்று அங்கே கொண்டு போய் வைக்க முடியுன்றார். ஆனால் நீ தயாராக இரு.
பிச்சை வாங்க போகிறீங்க, பாத்திரமே இல்லாமல் பிச்சை கேட்டால் அவங்க எதில் போடுவாங்க? பாத்திரம் பெருசாக இருந்தால் தான் போட முடியும். அதை போன்று ஒரு அருமையான பாதை. இந்த படத்திலேருந்து வரக்கூடிய கருத்துக்கள் முக்கியமாக இது என்னுடைய தேசம், அந்த வீரர்களுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் ஒரு அபியாசிக்கு என்னைக்கு வருதோ ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி யாரும் போய் பரப்புரையே பண்ணானா தானா நடக்கும். அந்த நாள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருகிறதோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அது யாரால வரும்? ஒரு ஆர்எஃபால வருமா? சத்தியமாக வராது. ஒரு இசட்சியால் வருமா? வாய்ப்பே இல்லை ராஜா. ஃபங்க்ஷனரிஸ், ப்ரிசெப்டர்ஸ் சான்ஸே இல்லை. உங்களால் தான். ஒவ்வொரு பிராக்டிஷனரும் ஒவ்வொரு அபியாசியும் இந்த பயிற்சியை தீவிரமாக என்னுடைய சுய பயிற்சியாக, இது என்னுடைய தேசம், இது என்னுடைய சொத்து அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ, இந்த ப்ராக்டிஸை சீரியஸாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம். பிகினராக இருந்தால் 40 நிமிஷம் போகும். 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் சின்சியராக பண்ணுறதுக்கு போகும். அவ்வளோதான். பாபுஜி மகாராஜ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உன்னால் வேணும்னா கூட நிறுத்த முடியாதுன்னு எழுதியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய 1.5 கோடி வருஷம் சொந்தமாக முயற்சி செய்து நம்ம குறிக்கோளை அடைய முடியாத ஒரு விஷயத்தை தாஜி ஒரு இடத்துல 7 வருஷத்தில் மேக்ஸிமம் உங்களால் குறிக்கோளை அடைய முடியும்னு காணாத ஒரு டாக்கில் சொன்னார். நீ ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணால், சின்சியராக பண்ணால் 7 வருடங்களில் உன்னால் இந்த குறிக்கோளை அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நிறைய பேர் 10-20 வருஷமாக மிஷனில் இருக்கும். ஒன்று அந்த குறிக்கோள் அடைஞ்சிருக்கணும், இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. யோசிங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குறிக்கோள் நோக்கி போனால் தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியானது உலகத்துக்கு போய் சேரும். இல்லைனா இது ஒரு பிரைவேட் சொத்தாக தான் இருக்கும், பொது சொத்தாக மாறணும். அந்த நாள் சீக்கிரமாக வரணுன்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.